தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ரொம்பவே வெறித்தனமான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, என்னோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோவில் போகலாம். நாம் பார்க்க போகிற முதல் ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்மளால் இந்தியாவில் இருந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு VPN அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் ப்ராக்ஸி சைட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு லிஸ்ட் வந்து வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுமோ அந்த வெப்சைட்டோட நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இனிமேல் எந்த VPNும் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்ல. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு நல்ல ஃபிட்னஸ் பேண்ட் இருந்தால் மட்டும்தான் இதனோட டீசென்ட்டான ரேட்டிங் நம்மளால் எடுக்க முடியும். பட் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபிட்னஸ் பேண்டுமே இல்லாமல் உங்களோட ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் மொபைலில் இன்ஸ்டன்ட் ஹார்ட் ரேட் மெஷர் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் இனிஷியல் செட்டப்லாம் கேட்கும். அது எல்லாமே பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பீயிங் மெஷர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் வந்து உங்களோட ஃப்ளாஷ் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கு பிறகு உங்களோட விரலை கேமராவுக்கு மேலே ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வைங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் ரேட் இது எல்லாமே வந்து மெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். பிறகு உங்களோட டோட்டல் ரிசல்ட் வந்து இதில் வந்து கொடுத்துரும். இதில் ரொம்பவே அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ரிசல்ட் வந்து இதில் வந்து கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் MX பிளேயரில் இருக்க ஒரு ஹிடன் ட்ரிக் பற்றி தான். MX பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூணாவதாக கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லாக் மோட் அப்படின்றதுல முதல்ல வந்து உங்களுக்கு லாக் அப்படின்னு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிட்ஸ் லாக் ப்ளஸ் டச் எஃபெக்ட் அப்படின்றதுக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு பிறகு உங்களோட MX பிளேயரில் ஏதோ ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். இப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக் சிம்பிள் வந்து இருக்கும். அதை லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து லாக் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் கிட்ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் எஃபெக்ட்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இது எந்த விதத்துலையும் வந்து ஓப்பன் ஆகாது. அகைன் இந்த லாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாக் வைஸில் உங்களோட 4 கார்னரையும் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அகைன் வந்து அன்லாக் ஆகிடும். ரொம்பவே நல்ல ட்ரிக், ட்ரை பண்ணுங்கள். நான்காவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான். நார்மலாக யூடியூப்பில் நம்ம ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவும் க்ளோஸ் ஆகிடும். பட் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகும் அந்த வீடியோவோட சவுண்ட் மட்டும் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதை பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்குள்ளே வந்துருங்க. வந்ததுக்கு பிறகு க்ரோமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைடு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த யூடியூப் வந்து டெஸ்க்டாப் சைடுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். மாறினதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த வீடியோ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுருங்க. ப்ளே ஆனதுக்கு பிறகு உங்களோட ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெளியே வந்துடும். அண்ட் மேலே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை கீழே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்படியே பிளேயிங்ல வந்து இருக்கும். இப்போ ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஐந்தாவதாக பார்க்க போகிறது கூகுள் க்ரோமில் இருக்க ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான். உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் கூகுள் 1980 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களை அடுத்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. 1980ல் கூகுள் சர்ச் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த பேஜில் நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுதான் 1980ஸ்ல இருந்த கூகுள் சர்ச். இதுக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஏதோ கோடிங் மாதிரி தான் டைப் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பேஜை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே கூகுள் சர்ச் பாக்ஸில் கூகுள் ஸ்பியர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்பியரிக்கலாக வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே போலவே கூகுளில் டூ ஏ பேரல் ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேஜே ஒரு ரொட்டேட் வந்து அடிக்கும். இந்த மாதிரி இந்த கூகுளில் நிறைய ட்ரிக்ஸ் வந்துருக்கு. இந்த ட்ரிக்ஸை பற்றி தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இந்த 5 ட்ரிக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.